6000 பிசாசு பிடிச்ச ஒருத்தன் கல்லறையில் வாழ்ந்தான். சமூகம் அவர்களை ஒதுக்கி வச்சிருந்தது, சங்கிலியால் கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு அவனுக்காக திட்டமிட்டு படகு ஏறி வந்தார். உங்களுக்கு தெரியுமா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே 5 அப்பம் 2 மீன்களை பிட்டு 5000 பேர், ஏறத்தாழ 30,000 பேருக்கு இயேசு போஷித்திருந்தார். 30,000 பேர் இயேசு சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா சாப்பாடு இப்போ தானே அற்புதம் நடந்திருக்கு, வாங்கி சாப்பிட்ருக்காங்கல்ல, கேட்பதற்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இயேசுனுடைய நோக்கமெல்லாம், இயேசுனுடைய இருதயத்தின் துடிப்பு தவிப்பெல்லாம், இங்கே ஒருவன் 6000 பிசாசுகளாலே வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனை அவருடைய இருதயம் தேடிக்கொண்டிருந்தது. 30,000 பேர் பெருசாக தெரியல, ஒரு நபருடைய அந்த வாழ்க்கைக்காக இயேசுனுடைய இருதயம் பறித்தது. அதான் தேடுகிற இயேசுனுடைய அன்பு, இயேசுவின் அன்பு அது தேடுது. ஆட்களை தேடலை. வாழ்க்கை சீரழிந்து போய் சீர்கட்டு போய் என்னை விசாரிக்க நாதியில்லைன்னு சொல்லி யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை தேடுகிறது இயேசுனுடைய அன்பு. 30,000 பேர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 30,000 பேர் இருக்காங்க. அங்கேயே இயேசு ஜாலியாக பிரசங்கம் பண்ணிட்டு சொல்கிறத கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு இருந்துட்டு இருக்கலாங்க. ஆனால் இயேசுனுடைய இறுதி என்ன தெரியுமா? எங்கே ஒரு மனிதன் தனித்து விடப்பட்டு, எங்கே ஒரு மனிதன் பிசாசினாலே சூழப்பட்டு, பிசாசால் நெருக்கப்பட்டு, பிசாசால் ஒடுக்கப்பட்டு, பிசாசால் வாதிக்கப்பட்டு, கைவிடப்பட்டு எங்கே ஒரு மனிதன் இருக்கிறானோ அங்கே அவனை தேடுகிறது இயேசுனுடைய இருதயம். இன்னைக்கு இயேசுனுடைய இருதயம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கு. கைவிடப்பட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் குறைந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என் அருகே யாருமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? உங்களைத்தான் இயேசுனுடைய இருதயம் தேடிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாறாத அன்பு நிறைந்த இயேசு உங்களை தேடி இன்றைக்கு உங்களுக்காக வந்திருக்கிறார். இயேசுவோட முழு ஊழியத்திலையும் கலிலேயாவில் தான் முழுசாக ஊழியம் செய்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தில் கலிலேயாவில் யூதர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் ஊழியத்தில் ஒரே ஒரு மனிதனுக்காக இந்த புறஜா தேசத்துக்கு வந்தார், இந்த கதரே நாட்டுக்கு வந்தார். ஒரே ஒரு மனுஷனுக்காக. இன்னைக்கு உங்களுக்காகத்தான் இயேசு அந்த பரலோகத்தை விட்டு வந்திருக்கிறார். அந்த கலிலேயாவில் இருந்த யூதர்கள் மத்தியில் செய்கிற ஊழியம் பெருசாக நினைக்கலைங்க. கதரே நாட்டில் பன்றி மேய்க்கிறவர்கள் தேசத்தில் 6000 பேய்களாலே பிடிக்கப்பட்டு வாழ்க்கை நாசமாகப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனை தேடி இயேசு வந்தது போல இன்னைக்கு உங்களை இந்த பூமியில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கடனோடு வியாதியிலே போராடி கொண்டு இருக்கிற உங்களை தேடி அந்த அன்பு நிறைந்த இயேசு உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிலுவையிலே கடைசி சுட்டு இரத்தத்தை சிந்திய இயேசுவை பாருங்கள். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3 நாளில் உயிரோடு எழுந்தவரை பாருங்கள். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த பன்றி மேய்க்கிற தேசத்தில் 6000 பிசாசுகளால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக தேசம் விட்டு தேசம் வந்தார். இன்னைக்கு வாழ்க்கையில் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை சுகப்படுத்துவதற்காக இயேசு அந்த பரலோகம் விட்டு இந்த பூலோகம் வந்து சிலுவையிலே காயங்களை ஏற்று அதை தழும்புகளாக்கி அந்த தழும்புகளாலே இன்றைக்கு உங்களை குணமாக்க இயேசு விரும்புகிறார். அதான் இயேசுவோட அன்பு. ஆமென். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். 99 ஆட்டுக்கு பதிலாக காணாம போன ஒரு ஆட்டை தேடி இயேசு வந்தாரு. இன்னைக்கு உங்களை தான் இயேசு தேடிக்கொண்டு இருக்கிறார். உங்களை தான் இயேசு தேடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய ஒப்பில்லாத அன்பு,
அந்த அன்பின் இருதயம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க வேறு தேசத்தில் இருக்கலாம், கைவிடப்பட்டது போல தெரியலாம், பிசாசுனுடைய போராட்டங்களாலே நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், பிசாசுனுடைய சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையை நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய அந்த அன்பின் இருதயம் உங்களை தேடி உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்காக இங்கே வந்து உங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களுக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.